மக்களே, வெல்கம் டு சிவாகம்ஸ் விளாக்ஸ். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்களும் எங்கள் சித்தப்பா ஃபேமிலியும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு தான் போகிறோம். அதை பற்றின விளாக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஃபேமிலியும் எங்கள் சித்தப்பா ஃபேமிலியும் சண்டே மார்னிங் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து போகிற வழியில் கோழி சேவல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இதுதான் சாத்தான்குடி தான் எங்கள் குலதெய்வம் இருக்க ஊர். போகிற வழியில் வந்து முன்னாடி இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஆர்ச் ஒன்று வரும். இங்கே வந்து கம்மால் பொம்மையசாமி அப்படிங்கிறது தான் எங்கள் குலதெய்வத்தோட பேர். தீக்ஷித்து வரணும் கோயிலுக்குள்ளே போனோன்னே நாங்கள் தான் திறப்போன்ட்டு போய் கதவைக்கிட்ட நின்றுக்கிட்டாங்க. எந்த சாவினே தெரியாமல் எல்லா சாவியும் போட்டு துருவிட்டு இருந்தானுங்க. எங்கள் கோயில் வந்து சிவராத்திரின்னா மட்டும்தான் நிறைய பேர் கும்பலாக இருக்கும். மற்ற டைம்லலாம் வந்தால் நாங்கள் மட்டும்தான் வர மாதிரி இருக்கும். இப்போ கதவை வந்து திறந்து எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்காங்க கோயிலெல்லாம். சித்தப்பாவும் அப்பாவும் சேர்ந்து தான் கோவில் எல்லாமே கழுவுனாங்க. தீக்ஷித்தும் வரணும் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. துருவை பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு. பயங்கர குறும்பாக துரு இருந்தால் எங்கள் சித்தி அம்மா 2 பேர் கோயிலெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணி முடித்தோடனே நாங்கள் தீக்ஷித்து வருண் எல்லாம் விளையாடிட்டு அங்கேருந்து வரும்போதே சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டோமா. சாப்பிட்டு இந்த இடத்தெல்லாம் நாங்கள் அப்படியே விளையாடிட்டு ஜாலியாக இருந்தோம். இந்த இடம் விளையாடுறதுக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. செம்ம காற்று வேறு வந்துச்சு. இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். எப்படி எல்லாம் அடுப்பு அப்படியே எரியுது. கட்டை வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே, பால் வந்து இப்போ பொங்க போகுது. பொங்கிடுச்சு பால். அடுத்து வந்து அரிசியெல்லாம் போட்டு பொங்கல் ரெடி பண்ண வேண்டியது தான். பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. அப்புறம் நான் தீக்ஷித்து வருணெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். இவங்க வந்து இங்கே சாப்பாடெலாம் வச்சிட்டு இருந்தாங்க. அங்கே தெரியுதில்ல, அந்த கருப்பருக்கு தான் கோழி வெட்டணும். நாங்கள் வந்து கோயிலெல்லாம் சாத்திட்டு கோழியெல்லாம் வெட்டிட்டு குழம்பெல்லாம் வச்சு சாப்பாடு வந்து அடுப்பில் வெந்துட்டுருக்கு. சித்தி துருவை தூக்கி வச்சு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. அம்மா சித்தப்பாவும் சேர்ந்து சமைக்கிறதுக்கு இறங்கிட்டாங்க. வர்ணி இடையில ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா அங்கே என்னமோ செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த கோழியெல்லாம் வெட்டி இப்போ குழம்பு வைக்கிறோம். சித்தி தக்காளி கரைச்சிட்ருக்காங்க. நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். அங்கே துரு இங்கே விளையாடிட்டு இருந்தான் தனியாக. அப்புறம் குழம்புல தக்காளி சித்தி கரைச்சதெல்லாம் ஊற்றி குழம்பு வச்சிட்டு இருந்தாங்க. துரு விளையாடிட்டே இருந்தான் அவன் பாட்டுக்கு. தீக்ஷித்தும் வரணும் அங்கே உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. ஓகே இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பாடு வந்து செம்மையாக இருந்துச்சு. ஓகே, நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்ருந்தோம். துருவெல்லாம் விளையாடிட்டு இருந்தான். சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. வருண் மட்டும் தனியாக அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ருந்தான். அவர் சைவமாக மாறிட்டான். எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. நீங்களே பாருங்கள் யாருன்னு. ஓகே, ஒரு வழியாக வந்து எல்லாமே முடிச்சாச்சு.
இப்போ வந்து நாங்கள் அப்படியே எப்படி திருப்பி வந்தோமோ அப்படியே பொடிநடையாக நடந்து போகிறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய் பாய்.